இந்த கேமை முடிச்சிட்டு நீ தனியா ரூமுக்கு வா ஃபர்ஸ்ட், அப்ப சொல்றேன் உனக்கு என்னன்னு. நோ தப்பா இருக்குதுனா என்னடா பேசுறீங்க? கை கொடுத்த பையனுக்கு நீ மூடு. என்னடா இது எல்லாரும் கை கொடுக்குறீங்க, என்னடா ஆச்சு இப்ப? ஸ்பை நான் இல்ல, அது ஸ்பைடா இல்ல ஸ்பை. ஏதோ ஒண்ணு. இந்த இதை வாங்கிட்டு போ. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெஹோப், சூனாபானா, வி, அலர்ட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். அவனுங்க கிடக்குறானுங்க, நீ வேணா செல்லாம். நல்லா இருக்கியாடா? ரொம்ப நன்றிடா, அந்த கிஃப்ட் எதிர்பார்க்கவே இல்லடா மச்சான். கிஃப்ட்லாம் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு. எதுக்கு ஊருக்கு செஞ்சிருக்கேடா? மாப்பிள்ள நீ வரானே. எம்மாடி மெத்து மெத்துன்னு தான்டா இருக்க நீனு. போதும் எந்திரி, என் காலை வலிக்குது. இந்த கேமை முடிச்சிட்டு நீ தனியா ரூமுக்கு வா ஃபர்ஸ்ட், அப்ப சொல்றேன் உனக்கு என்னன்னு. நோ தப்பா இருக்குதுனா என்னடா பேசுறீங்க? இல்ல இந்த கார்டை போட முடியாதுல, அதனால. டேய் எல்லோ கலர் கார்டை நீ கீழே போடலாம்டா. என்னது அப்படியா? உனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ ரூமுக்கு வா, அதான் சொல்லி தரேன்றல. ஹோய் ஹோய். ஏய் யாரா இவன்? நான் தான் தடவனே. இப்ப இந்த பேட்டால அடிச்சு உன்னை பறக்க விட போறேன் பாரு. ஏய் சும்மாரா. ஐயா இந்த ஐஸ் வாட்டர். ஏய் நிறுத்துங்க, என் நண்பன் கிட்ட எவனும் வரக்கூடாது. என்னடா சொல்ற? இது கேம். இண்டிவிஜுவல் கேம் இப்படி பண்றானுங்க. நான் பிடிக்காதது ஜேகே தான். அவனை விடு. எங்கேயும் போகாத ஜேகே, பின்னாடி நில்லு. ஓகேடா. ஜின்னிங்களை காப்பாத்துறா. என்ன ஜின்னை கூப்பிட்டு என்ன பிடிக்க சொல்றீங்களா? சரி போ பழிச்சு போ, விட்றா. எப்படி உன்னை நம்புறது? போ போ. என்ன பண்றானுங்க அவனுங்க? புதுசா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஹேண்ட் ஷேக் கொடுக்கறதுல கத்துக்கிட்டானுங்களா? அது சும்மா டெலிகாஸ்ட் பண்றப்ப தெரியணும்னு காமிக்கிறதுக்காக பண்ணி காமிக்கிறானுங்க, வேற ஒன்றும் இல்லை சும்மா. ஆமாமா கேமரா முன்னாடி காமிக்கிறேன்னு போடுறானுங்க. ஐயா நீ என்ன பண்ற? தவளை மற்றும் சிலந்தி ஆட்டம். ஓஹோ அப்படிலாம் ஒன்று இருக்குதா என்ன? ஆமா இதோ இந்த மாதிரி தான் பண்ணணும். உன்னால முடியுமா? வாவ் மைண்ட் ப்ளோயிங். வாவ் டான்ஸ் ஆடுறது ஜாலியா இருக்குல்ல? நம்ம எவ்வளவு ஆடுறோம். ஒருத்தங்க நந்தி மாதிரி நவுரமா அப்படியே உட்காந்துருக்கான் பாரு. அவனை விட நம்ம ஆடுவோம். ஆமா அவனோட நம்ம வேற ஸ்டெப் ஆடலாம். ஏய் சரி போது, ஓரளவுக்கு மேல ஆட வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்ப ஆடிதான் ஆகணும். நிறுத்துறாடே, சொல்றத கேடா. போதுண்டா. முடியாது, ஆட்டத்தை ஆடு. உண்மையிலே தலகாணியே வேணாம் போல. ஜேகேவே ரொம்ப மெத்து மெத்துன்னு தான் இருக்கான். இவன் மேலே சாஞ்சு பட்டு தூங்கிடலாம் போல. நல்ல எதமாவும் இருக்கான். ஏய் வீ என்னடா நீ கீழே விழுந்துட்ட? ஆமாண்டா டமால்னு விழுந்துட்டேன். ஆமா நானும் பார்த்தேன். ஏன் அப்படி ஓடி வந்த? பொறுமையா வந்துட்டனால அப்படியே வலிக்கி விழுந்தா பாருங்க. எனக்கே வலிக்குதுடா பேக் எல்லாம் ரொம்ப. விழுந்தது ஒரு பலூன்ல வலிக்குதுன்றான் பாருங்க. உனக்கு தெரியாதுடா எப்படி விழுந்தேன்னு. பயங்கரமா விழுந்தேன். எனக்கு தெரியும், நான் பார்த்தா இப்படி தான் கீழே விழுந்தான். கை கொடுத்த பையனுக்கு நீ மூடு. என்னடா இது எல்லாரும் கை கொடுக்குறீங்க, என்னடா ஆச்சு இப்ப? அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு அவனுக்கு கொடுக்கலாம் எப்படி? இந்தா நீங்க வாங்கிக்க. நான் கேட்கவே இல்லை. என்ன இப்ப அசிங்கப்படுத்திட்ட? அப்ப ஜேகே நீ அசிங்கப்படுத்துக்கு அப்புறம் தான் கை கொடுத்தியா? நீ எதுக்கு நீ திரும்ப திரும்ப வர? உன்னை ஒரு போட்டோ எடுப்பேன், சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடு. ஓகே. அடுத்து இந்த படிக்கட்டுல உட்கார்ந்து ஒரு போட்டோ போஸ் கொடு. எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். இரு ஓடாத, எனக்கு போட்டோ வேணுமே, நில்லு. எத்தனை போட்டோ? குடுப்பா ப்ளீஸ் பா. ஏய் அப்படியே கண்ணை மூடு, சிரிச்சுக்கிட்டே இரு, நான் போட்டோ எடுத்துறேன். ஓகே 1 2 3. தேவதை மாதிரி இருக்கடா. என் டாஸ்கி விட்டுட்டு உனக்கானவனா நான் செஞ்சிருக்கிறேன். எனக்கு நன்றி இல்லையா இதுக்கு? இதெல்லாம் நீ கலெக்ட் பண்ண வேண்டியது. நான் பண்ணி கொடுத்துட்டேன். நீ ஸ்பை இல்ல போல. ஆமா ஸ்பை நான் இல்ல. அது ஸ்பைடா இல்ல ஸ்பை. ஏதோ ஒண்ணு. இந்த இதை வாங்கிட்டு போ. என்னடா ட்ரெயின் ஓட்டுறடே? சரி நீ கதையை சொல்லு. அதுக்கப்புறம் அந்த ஓனாயி அந்த பக்கம் நடந்து வந்துச்சான். ஏய் சின்ன பையா யாரு நீ? இப்படி இந்த ஓனாய் கேட்டுச்சான். எனக்கு வர வெறியில நான் பாய போறேன் பாரு. பார்த்து பார்த்து வலிக்கி விட்டு விழுந்துடாத. பார்த்து பார்த்து. ஏய் என்றது பார்த்து போடா.
பொறுமையா நின்று போ, இல்லை வலிக்கு விழுந்துருவ. என்ன, நான் கையை பிடிச்சிக்கிறேன். தூங்கிக்கிட்டு சிங்கத்தை எழுப்பி விட்டான்டா அவன். எனக்கு வெறி வருது சார். சரி விடு, தெரியாம தானே பட்டுச்சு. ஏய் ஏய், ஏய், ஏய். ஏய் திரும்ப திரும்ப பண்றடி இதையே. முதல்ல கண்ணுல அடிச்சான், அப்புறம் கழுத்து அடிச்சான். கண்ணுலயே அடிச்சிட்டானு. ஏத்தி விடுறதுக்கு ஒருத்தனே போதும். நான் வேணும்னே பண்ணலடா. ஏய், ஏய், ஏய். ஆ, உன்னை எதுல அடிச்சா? அப்பயே அப்புறம் எனக்கே பட்டுச்சு. ஐயோ இந்த கேமே உனக்கு வரல, வச்சுட்டு போயிடு. என்ன இப்படி சொல்லிட்டான் அவன்? ஜேகேக்கு இதுக்கு கோவம் வந்துருச்சு. ஆமா, ஜேகேக்கு கோவம் வந்துருச்சு. சரி என்ன மன்னிச்சிரு. உன்னை துரத்திக்கிட்டு வராங்க, இங்கேருந்து ஓடி போயிரு. சொல்றத கேளு, ஓடு ஓடு. நான் உன்னை பாத்துக்கிறேன். போ, உன்னை நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா சிறகடிச்சு பறந்து போ. நான் பாத்துக்கிறேன் உன்னைய. போ போ. ஒண்ணும் இல்ல, அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணமே ஆயிடும். நம்ம பெரிய வேலையை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இந்த பத்தி பேசி அப்படி பேசி டாபிக் இங்க வந்துருச்சு. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? காதல் மலர்ந்தது, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஹியூமா வா பை 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 ஷா, ஹியூமா வா பை 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 என்னடா ஷா. ஆச்சு உனக்கு? இந்த மாதிரி பைத்தியக்கார ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் பர பாடு இருக்கேன். சண்டைக்கு வாடா, வாடா சண்டைக்கு. சரி சார், இங்க வர பைத்தியங்களா இருக்கு சார். என்னன்னு வந்து பாருங்க சார் கொஞ்சம் பாச்சு. நம்ம மக்கள்லாம் டேக்குக்குன்னு கூப்பிடுறாங்க தெரியுமா? டேக்குக்கா? ஆமா, நம்ம 2 பேரும் சேர்ந்தா டேக்குக்கா. ஜங்குக்குள்ள இருக்கிற கூக்கு டேசிங்ல இருக்க டேவா? ஆமா, நல்லா தான் இருக்கு. பொய் தானே சொல்ற நீ? நான் மாஃபியா இல்ல. ஜேகேவோட கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு. அவனால பொய்யே சொல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன். சாப்பிட்டியா இல்லையா? வயல்ல ஒட்டிட்டு கிடக்குது, என்னாச்சு உனக்கு? பசிக்கவே மாட்டேங்குது இப்பெல்லாம், என்னன்னே தெரியல. ஆமா, எனக்கு பசிக்கல. முன்னாடி லைட்டா தொப்பை இருந்துச்சு, இப்ப அது போயிடுச்சு. கொஞ்சோண்டு தப்பா இருந்துச்சா? ஆமா போயிடுச்சு. பாத்தியா, ஜிம் பாட்டிடா. எது செஸ்ட் எது வயிறுனே தெரியல, எல்லாம் ஒரே ஈக்குவல் அளவுல இருக்கு. என்னடா சொல்றீங்க? ஜிம்முக்கு போகடானா கேக்குறீங்களாடா? எங்க உனக்கு இருக்கா காட்டு பாப்போம். நான் நல்ல ஷேப்ல இருப்பேன்டா, நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஜேகே தொட்டு பாரு, ஒழுங்கா தானே இருக்கு. இவனோட தொப்பி நல்லா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நம்ம இதை வாங்கி கடை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்மளோட தான் வேணா அவன்கிட்ட கொடுத்துடலாம். என்ன ஒழுங்கா நடக்க கூட வரல, தடிக்கி விழுந்துக்கிட்டு இருக்கேன். சரி, நம்மளோட வேலை தொப்பியை வாங்குறது மட்டும்தான். இந்த தொப்பி ரொம்ப நல்லா இருக்கே, இதை நம்மளே வச்சுக்கலாம். திருடிட்ட? அஃப்கோர்ஸ். அப்கோர்ஸா? எப்பவுமே நான் தான் என் மேலே சாய்வேன். இன்னைக்கு இவன் என் மேலே சத்துட்டானா? நீ நல்லா சாப்பிட்டா தான் இருக்க. வா வந்து படுத்துக்க படுத்துக்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எந்திரிக்க வேண்டாம், நீ படுத்துக்க. பிறந்த நாள்ன்றதுலாம் போய் தொலையுது. என்ன இப்படி அழைக்குது? மறுபடியும் முடியல. என்னாலையும் தான். சரி, பை பை பாய். போதும். நல்லா சாப்பிடு. என்ன நல்ல புள்ள ஜேகே. எல்லாரும் ஒரு ஹார்ட் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுறியாடா? எல்லாம் நல்லா தான் சாப்பிடுவான். நானே விட்டு விடுவேன் அவனுக்கு. அப்புறம்னா உன் கையை கொடு, காட்டு காட்டு. ஏய் சும்மா வெளியே வந்திருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாட கூட கூடாதா? விளையாடு, ஆனால் அதுக்குன்ட்டு சும்மா இரு பேசாம. இப்போதைக்கு ட்ரெஸ் எல்லாம் களைச்சி விட்டுக்கிட்டு இருக்க. என்ன இது, கொஞ்சம் கூட அடக்கமே இல்லாம உட்காந்துருக்க? சாப்பாட்டில் ஆர்வமாக இருந்துட்டேன். சட்டை பாட்டு நான் போட்டுட்டு சாப்பிட்றேன். திரும்ப திரும்ப பாருங்களேன் எவ்வளோ காமிக்கிறான். மூடுன்னு சொன்னேன். லைவ் ஆரம்பிச்சு 35 நிமிஷம் ஆச்சு. ஆர்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்களா? இப்போதான் இவனுங்க வரானுங்க லைவுக்குள்ள. அங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? இவன் தான்டா, எனக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பேசுறீங்க? அது எதுக்கு உனக்கு? சரி போதும், நான் லைவ் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறேன். டாடா. இருடா, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இது எப்படி பண்ணுறதுன்னே தெரில. கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன். பரவாயில்ல, நானே பண்ணுறேன். உனக்கு ஒன்றுமே தெரியலையா? ஆனா ஒரு முட்டையை கலக்க கூட தெரியல உனக்கு. சினிமா நான் கூட இப்போ புதுசாக வந்து ஒரு ஹோம் தியேட்டரு வாங்கலான்னு ஐடியா பண்ணேன். வாங்கிட்டேன். அது வந்து வீட்டில் போட்டு போட்டு பார்ப்பேன் என்னோட ரூமில். அதுதான் எனக்கு பிடிச்சது. ஸ்க்ரீனு, ஸ்பீக்கரு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஹோம் தியேட்டரு நல்லா எக்ஸ்பென்சிவாக இருந்தது.
இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். ஆமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொமோஷன் தான் இது ஃபயர் மாதிரி ரொம்ப பெரிய ப்ரொமோஷன் கிடையாது. ஃபயர் பாட்டுக்கெல்லாம் பெருசாக பண்ணோம்ல, ஆனால் இது ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஃபேன்ஸ்லாம் கவலைப்படுவீங்க. இருந்தாலுமே வந்து இது வந்து அவ்வளோ பெரிய பாட்டு அல்ல. பெரிய பாட்டு தானே இது. சும்மா நானே வளரிவிட்டேன். எழுது வளரிட்டியா? இல்லை வளர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டேன். ஒரு புதர்க்கமாவே பேசுறியே. எழுதுற வேடு ஜேவுக்கும் பிடிக்கும். என்னது அப்படி? அப்படியா? என்னடா சொல்ற? அப்படி என்னடா பேசிக்கிட்டீங்க ரெண்டு பேரும்? சீக்கிரட்லாம் எப்படி வெளியே சொல்றது? ஏன்னா இது வந்து ஃபயர் பாட்டு பெருசா இருக்காது, அதனால வந்து ப்ரொமோஷன் குட்டியா வச்சுக்கிறோம். நீங்க அதை பத்தி எழுதவே இல்ல. அதெல்லாம் எழுதணுமா என்ன? எழுதுனா அசிங்கமா போயிடாதா? எழுது பாத்துக்கலாம். நீ தான் சொல்லணும் உங்கள்கிட்ட. பாரு எனக்கு சிம்பிளான ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. வீக்கு பிடிச்ச மாதிரியான ஐடியால போட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியாஸ் இதெல்லாம் அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சான். பிரசன்டேஷன் கொஞ்சம் குடுவி, அதுல எதுவுமே எழுதாம அப்படியே வச்சிருக்கான். சும்மா நல்ல ஐடியா தான், ஆனா இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதிருக்கலாம். பாராட்டுறே கலாய்கிறியா?